அவனோட பார்வை 2ல விழறதுனால குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில பஞ்சாயத்து, ஒரு சில பிரச்சனைகள். அதே மாதிரி அவனோட பார்வை சுக தாயார் ஸ்தானத்துல விழுறதுனால அம்மானோட மாரல் சப்போர்ட் நம்மளுக்கு குறையறதுக்கு வாய்ப்புண்டு. அது பாருங்க, அம்மாக்கு உடல் ரீதியான உபாதைகள்னால இருக்கலாம், இல்ல அம்மா கூட நீங்க ஒரு பரஸ்பர உறவு முறையை மெயின்டைன் பண்ணாத காரணமா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தவங்களால உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதுவும் இருக்கலாம். அதுக்கும் மேல அஷ்டம குருவா இருந்து 12ஆம் பாவத்தை பார்வையிடுறதுனால தேவையில்லாத செலவுக அப்படின்றது நீங்க செய்வீங்க. அத பாத்தீங்கன்னா விரைய செலவு அப்படின்லாம். சும்மா ஒரு உதவாத விஷயத்துக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு 100 ரூபாய் ஷர்ட்டை நீங்க விருச்சிக ராசி அன்பரா இருக்கீங்க, ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா 400 ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய கடையில போய் வாங்கிட்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு லேடியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபாய் குர்தாவை போயிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல விரைய செலவு அப்படின்றது வரும். அதுக்கு மேல குரு அஷ்டம குருவா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட சமுதாயத்துல நம்மளுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் லைட்டா பாத்தீங்கன்னா ஊசலாடும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது உண்மை. ஆனா இப்ப குரு அஸ்தங்கமாகி இருக்கிறதுனால இந்த பலன்கள் எல்லாம் குரு குரு பாருங்க 100% கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாரு. ஆனா இந்த ஒரு மாசம் அவரால் 100% கொடுக்க முடியாது, 50% தான் கொடுப்பாரு. அப்ப அஸ்தங்கம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே விருச்சிக ராசிக்கு நல்லது அப்படின்ற மாதிரிதான் பாத்தீங்கன்னா கஷ்டங்களும் துயரங்களும் துக்கங்களும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரிதான் இந்த அஸ்தங்கமும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம்.